வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். நாங்கள் இந்த இன்று ஒரு தகவலுக்குள் வருவோம். தென்கட்சி சுவாமிநாதன் என்ன சுவாரஸ்யமானதும் நகைச்சுவையானதும் சிந்தனைக்குரியதும் கதைகளை நாங்கள் தர்றதுக்கு முயற்சி செய்து இப்போ 4வது கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். சொல்லுது அவர்கிட்ட தென்கட்சி சுவாமிநாதன் கதையை கேட்டு இந்த முருகன் சின்ன ஒரே சிரி பார்க்குறாங்க. நாங்களும் சிரிச்சு மற்றவர்களையும் சிரிக்க பண்ணி ஏதோ செய்வோம் என்ன. சரி, இது இன்றைக்கு தலையங்கம் உள்மன ஆற்றல். பார்க்கணும் என்ன இதையும் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு விஞ்ஞானி, அவர் பெயர் ஹோ, ஒரு ஊசியை கண்டுபிடிப்பதற்காக அதிக காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். அது எந்த ஊசி தெரியுமா? தையல் மிஷினில் இருக்கின்றதை அந்த ஊசி தான். நான் பார்த்தேன் ஏதோ இந்த ஊசியாகும். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விடயம் என்னவென்றால், அந்த ஊசியின் கூர்மையான பாகத்திலே நூல் எப்படி சேர்ப்பது. சாதாரணமற்ற ஊசியிலே செய்கிற மாதிரி நூலை நுழைக்க முடியாது. மற்ற ஒரு பாகம் மிஷினுக்கு உள்ளே போய்விடுகிறது. அதனாலே அந்த பாகத்தில் சாதாரணமற்ற ஊசியிலே செய்கின்றது மாதிரி நூலை நுழைக்க முடியாது. அப்படியே நுழைத்தாலும் தைப்பது எப்படி சாத்தியமாகும்? இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. தலையை போட்டு பின்னஞ்சி களைச்சி போனேன், சொரிஞ்சி. சரியோ, அதிக நாட்கள் யோசித்தேன். தையல் மிஷினில் ஊசியின் வடிவமைப்பே அவருக்கு புலப்படவில்லை. பிடிபடவே இல்லை. செக் இதோ பதிலாக அதே ஞாபகமாக இருந்தேன். நான் தூக்கி எறிஞ்சு விட்டு போயிருப்பேன். என்னது இந்த பொறுமையெல்லாம் சரிவில்லை. என்ன அதுதான் விஞ்ஞானிகள், என்ன பொறுமை போகணும் என்ன. ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருந்தார். அப்போது கனவு காண போகிறார். அப்போது ஒரு கனவு கண்டார். எப்படி என்றால், அந்த கனவிலே அவரை ஒரு மலைச்சாதியினர் பிடித்து கொண்டு போகின்றார்கள். கொண்டு போய் ஒரு இடத்திலே கட்டி போடுகிறார்கள். அந்த மலைச்சாதி மக்களுடைய அரசன் ஒருவன் வருகிறான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாய்வதற்குள் நீ தையல் மிஷினின் ஊசியை பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்கவில்லை என்றால் உன் தலையை வெட்டி விடும். சரி கதை. இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இப்போ பண்டே பிடிக்கணும், தலை போகுது. இவருக்கு என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை. திரு என்று முழித்த இந்த நேரத்திலே அந்த மலை சாதையினர் அவரை கத்தி வந்து பயங்கரமாக முழித்து கொண்டு டான்ஸ் ஆடுகிறார். தன்னை சுற்றி ஆடுகின்ற இவர்களை மிகவும் பயத்துடன் இவர் பார்த்தார். நேரம் ஆக தன்னுடைய இறுதி நேரம் நெருங்குவதை உணர்கிறார். மிகவும் நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுவர்களை கவனிக்கிறார். அவர்கள் கைகளில் ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம் வைத்திருந்தார்கள். அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டு வந்தார்கள். அதை அவர் பார்க்கிறார். அந்த கூரான முனையை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையிலே ஒரு சிறிய துவாரம் தெரிந்தது. உடனே அவருக்கு திடீரென்று ஒரு யோசனை உதயமாயது. ஓஹோ, விஷயம் போடுறா, இதைத்தானே நான் இவ்வளவு காலமாக தேடிக்கொண்டிருந்தேன். கூரான முனையிலே ஒரு சிறிய துவாரத்தை போட்டு விட்டால் அதன் மூலம் ஊசி செலுத்தி மறுமுறையை மிஷினிலே வைத்து விடலாமே. இந்த ஊசியில் துவாரம் போடத்தான் இவ்வளோ காலம் யோசி பார்த்து எப்படி யோசிச்சு வைத்துவிடலாமே. தையல் மிஷின் ஊசி தயாரென்று நினைத்தேன். திடீரென்று தூக்கம் கலைந்தது. இவ்வளோ கனவா? உடனே தன் தலைமாட்டில் இருந்த குறிப்பேட்டிலே இதனை குறித்து வைத்துக் கொண்டேன். மறந்து கொள்வாங்க. அதன் பின் அந்த ஊசியை அவர் செய்து முடித்தார். இது எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது சாத்தியம்தான். மனசின் நினைவுகள் தானே கனவா வரும். மனதின் அழுத்தங்கள் நாங்கள் நினைச்சு என்னத்தை நினைச்சு பதிய வைக்கிறோமோ, தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனங்கள் வரும். அப்போ அதுவெல்லாம் சொற்பனமாக வந்து முழித்து கொண்டிருக்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கு கனவிலே விடை கிடைப்பதுண்டு. உங்களிலே பல பேருக்கு இது போன்று அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கின்ற போதும் அந்த செயல் எங்கள் நினைவிலே ஒரு வடிவம் பெறுகிறது. ஒரு செயற்திட்டத்தை நாம் எந்த அளவுக்கு நன்றாக யோசித்து திட்டம் போடுகின்றோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செய்து முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைத்த காரியம் அவர் எண்ணம் முழுவதையும் ஆக்கிரமித்தது. அதனாலே அவர் நினைத்தது கனவிலே உருவாகி அதற்கு செயல் வடிவம் கிடைத்தது. மனிதனுடைய உள்மனதுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு என்று சொல்கிறாரு. எங்கிட்ட கம்ப்யூட்டர் மாதிரி சேவ் பண்ணி தான் வச்சிருக்கும். அது எங்களுக்கு தெரிகிறது. நீ யோசிச்சு போட்டு திறப்பு வச்செடுத்த மறந்து போடுவேன். 3 நாளைக்கு அப்புறம் ரிப்ளேஸ் பண்ணி பேப்பர் துளைஞ்சி வச்சு நீ போட்டு உண்டை வாழ போகிறேன். அது துளைஞ்சது தான். அப்படி இல்லை, இருந்து இங்கே ஒன்றா இருக்கிறது அப்படி டக்குன்னு ரிவைஸ் பண்ணும். அந்த மெமரி கார்டு ரிவைஸ் பண்ணி அப்படி வந்து சுக்கண்ட ஒரு நிற்கும். பேருந்து ரிவைஸ் அடிடா அந்த சிசிடிவி கேமரா இழுத்துக்கு பார்ப்போம். அந்த மாதிரி அடிச்சு விட்டு அதில் வந்துட்டு இதில் பண்ணால் அங்கட்ட வச்சேன் போய் பார்த்தா அது நாங்கள் பேர் நடக்கிறது இல்லை.
அப்போ மூளை என்ன சும்மா உப்பாண்டா நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் கம்ப்யூட்டர் இது எப்போ கண்டுபிடிச்சி அதை வச்சிருக்கு நாங்கள் தான் கவனிக்கிறது பாவிக்கிறேன் இல்லை அதான் பிரச்சனை ப்ரீவியஸ் பண்ண நீ மற்றது ஒரு விஷயத்தை தேடுற விஷயங்கள் முதல் நாங்கள் படிக்கிற விஷயம்லாம் பதியும் பேருந்து யோசிச்சு போட்டு இது என்னடா நல்ல பேர் யோசிச்சோன்னு இருக்கு அது சர்ச் பண்ணும் தெரியுமோ சர்ச் பண்ணி கொண்டு வந்து டொட்டில் விடும் விட்டோன்னு இது அப்படி இல்லை வர்றது உண்மையாடா கட்டாயம் அதுதான் விஷயம் அது சும்மா இல்லை மண்டை சும்மா அதை பயன்படுத்தாத நாங்கள் களிமண் மாதிரி வச்சு கொண்டுக்கிறோம் லூசு பையனோடு நாங்களே தூக்கத்தை ஆக்கபூர்வமாக உபயோகப்படுத்துவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் இப்போது நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் பயிற்சி எல்லாம் கொடுக்கிறார்கள் தூக்கத்தை ஆக்கபூர்வமாக உபயோகிப்பது அதனாலே தூக்கத்தை லேசாக நினைத்து விடாதீர்கள் சும்மா இல்லை இதுதான் விஷயம் இருப்பதா எனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் அவருக்கு தூக்கத்திலே நடக்கின்ற நோய் அதுக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன் ஏங்க நீங்க தூக்கத்திலே நடக்கிற நோய்க்கு மருந்து சாப்பிடுறீர்களே ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா என்றேன் தெரிகின்றது என்றேன் எப்படி என்றேன் முன்பெல்லாம் தூக்கத்திலே ஒரு 10 அடி தூரம் நடப்பேன் இப்போது 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அவன் தூக்கத்தில் நடக்கிறத மருந்து கொடுத்து விட்டான் நிப்பாடி இவர் தூக்கத்தில் நடக்கிறத மருந்து கொண்டு கேட்டுருக்கிறார் போய் தூக்கத்தில் நடக்கிறேன் தூக்கத்தில் நடக்க அப்போ அவர் என்ன ஊக்குவிக்கிற மருந்து கொடுத்து விட்டான் 30 அடி கூட நடக்க வழிகிட்டார் அப்போ எவ்வளோ சுவாரஸ்யம் எவ்வளோ சிந்தனைகள் என்ன சுவாமிநாதனுடைய அந்த சிந்தனைகளை நாங்கள் எங்களால் முடிந்தவரை தொடர்ந்து தந்து கொண்டிருப்போம் மக்கள் நீங்கள் பார்த்து இதுக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு ஒன்று இல்லை உங்களுக்கும் இந்த அறிவு சேரும் பிள்ளைகளுக்கும் காட்டலாம் இது ஏன்னு பார்க்கலாம் நாங்கள் இப்படியான கதைகளை தரதில் எங்களுக்கு ஒரு சில ஆக்களுக்கு இந்த கதைகள் கேட்கறது விருப்பம் சில ஆக்களுக்குன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன விருப்பம் கதை சின்ன பிள்ளைகள் கதை சொல்லுவது தான் சொல்லி நிற்குங்க சின்னாண்ட முருகன் கதை இருக்குன்னு போட்டு விடுங்க இந்த ஒரு தவிர போட்டு விடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு அது பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கூட்டிக்கொண்டு வரைக்கும் நாங்கள் சந்திக்கிறோம் போனை பார்க்க விடாமலே கேட்க விடுங்க சவுண்டில் விட்டு விட்டால் அது தென்பாடில் என்ற ஒரு தகவல் போகும் இஞ்சி வாங்கின்ற ஒரு தகவல்கள் அறிவுள்ள விஷயம் போகுது கேள் அறிவுள்ள விஷயங்களை தான் காட்டணும் பிள்ளைகளுக்கு சும்மா நாடகங்களை காட்டி கொண்டு இருக்கக்கூடாது இல்லையே இந்த இந்திய நாடகங்களை காட்டி நான் எதுவாக இப்போ இந்த ரெண்டையான இதில் உள்மன ஆட்டலில் நீ எதுவாக நினைக்கிறாய் நீ அதுவாக ஆகுவாய் அது அந்த காலத்திலேயே இவர் இந்த வாழ்க்கையில நிறைய சங்கரரே சொல்லி போட்டேன் நடந்துருக்கு நானும் கணக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேன் நிச்சயமா நாங்கள் எதை தொடர்ந்து நினைச்சு கொண்டிருக்கிறோமோ அதுவாக இப்போ நான் ஒரு இப்போ இதில் நான் லோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் அப்புறம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பைராக்கியத்தில் இருந்தேன் நான் கடை போட்டே ஆகும் தானே இது பைராக்கியமா அது அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணி எங்களுக்கு அதை செய்ய நீங்க டக்குன்னு எல்லாம் இதுல எல்லாம் செய்ய மாட்டீங்களா அந்த எல்லாம் செய்யற ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா முடிந்தது முடியாதது என்று ஒன்றுமில்லை முயற்சிகள் இப்ப பேர் சொல்றாங்க அது மாதிரி ஒரு மரியாதை ஒரு கெத்து தானே அவன் எல்லாரும் அந்த முழங்கி கிடக்கலன்னு சொல்றாங்க என்னன்னா அதை செய்யணும் யூடியூப்பையும் துவங்க செய்யுங்க சொன்னியானே இதே விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்கடா என்ன கதைக்கிறாங்களே இல்லை முதல்ல இருக்கா என்ன செய்ய சொன்னாங்க சந்திக்கு சந்தி மூளைக்கு மூளை செய்யறாங்க எல்லாரும் சின்ன முருகணும் அப்போ நாங்களும் சொல்லி பார்த்தோம் நாங்கள் எங்கள் பாடல ஏதோ கதைக்க வலிக்கிட்டோம் அப்படித்தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கொள்ளும் வைராக்கியங்களை வச்சுக்கொள்ளும் உறுதி ஒன்று அப்படி நான் செய்யணும் இருந்தால் மனமும் உங்களை பக்குவப்படுத்தும் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவருக்கும் கொடுக்கும் அதுவும் அடுத்த சும்மா எனக்கோட என்னோட போட்டு உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த பாட்டி வைத்தியங்களெல்லாம் நிறைய பேர் பஞ்சில் எங்களை போல் அப்படியே விட்டுடுறது இந்த மந்திரவாதி கன பழமைகள் எல்லாம் புதுமைக்குள்ளே அம்படா போனது இதுதான் காரணம் எனக்கு அப்படியே சொல்ல சுயநலம் எனக்கு கூட என்னோட போட்டும் ஆங்கில மருத்துவங்கள் எல்லாம் வளர்றதுக்கு காரணம் இதான் முதல்லாம் அந்த பழைய சித்த மருத்துவம் எல்லாம் அவங்க பெருசா தங்களுடைய மட்டுப்படுத்தி போட்டாங்களா அதை என்ன செய்யணும் சரி சரி நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம் போவோம் இப்ப ஏதோ ஒரு யாழ் கலரிலாம் வருதான்றாங்க யாழ் கலரி கனகாலமா வருது இப்ப எங்கள்கிட்ட கையில கிடைச்சிருக்கு ஒருவர் கொண்டு வந்து தந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் வாசிக்க தெரியும் யாழ் கலரி என்றது இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர நல்ல செய்திகள் வந்தால் நாங்கள் அந்த செய்திகளை பார்த்து பரிசீலனை செய்வோம் செய்து போட்டு மக்களுக்கு இது உகந்ததாக இருந்தால்
ஒவ்வொரு ஞாயிறும் இதை நாங்கள் கொடுப்போம் மக்களுக்கு. மக்கள் எதிர்பாருங்கள், வார ஞாயிற்றுக்கிழமை இது எதிர்பாருங்கள். அல்லது இது இப்போ வந்ததானே இதை நாங்கள் இடையே செய்து விடலாம், ஆரம்பித்து விடலாம். இந்த ஒரு ஞாயிறும் செய்யலாம். பார்ப்போம், பின்னர் இதை பார்த்து பரிசீலனை செய்வோம். என்னென்ன செய்திகள் கிடையாது. செய்திகளின் தொகுப்பு இருக்குது, நல்ல இதாக இருக்கும். வைரஸாக பெருகும் தற்கொலைகளும் உயிரின் பலிகளும் பார்ப்போம், எங்களுடைய ஆக்கள்லாம். அப்போ இவை எங்களுக்கு பிரயோசனப்படும், மக்களுக்கும் பிரயோசனப்படும் என்று. சரி, நாங்கள் அதோட சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகனும் சின்னாவும். நன்றி. போயிட்டு வரோம். வணக்கம். போயிட்டு வரோம். பாய் பாய்.